Hi, welcome back to the channel. Then நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு புக் ரிலேட்டட் சேனல். நம்ம சேனலில் வந்து என்னோட மந்த்லி ரீட்ஸ், என் ஃபேவரட் புக்ஸ், அதுக்கப்புறம் நான் படித்த புக்கோட ரிவ்யூ இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து நவம்பர் மந்த் வந்து வந்துருச்சு. அக்டோபர் மந்த் வந்து நான் என்னெல்லாம் புக் படித்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அக்டோபர் மந்த் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிஃப்ரெண்ட்டாக இல்லை, சப்ஸ்கிரைபர் பண்ண புக்கு, புக் டாக்ல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற புக், அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் ஆத்தரோட புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். என்னோட லிஸ்ட்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்னோட தாட்ஸும் வந்து என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த புக்கை வந்து டிபிஆர்ல வந்து வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. Without any further delay, let's get into the video. First book வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. அந்த வீட்டில் வந்து நைட் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. ஆனால் அந்த வீட்டில் வந்து நிறைய அமானுஷ ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஸோ அதுதான் வந்து இந்த புக்கு. இதோ நெவர் லைஃப் பை ஃபெரிடா எம்சி ஃபேடன். ஸோ இவங்களோட புக்கு வந்து நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி த்ரில்லருங்கிறதுனால ஈஸியாக வந்து பேஜ் வந்து திருப்பிட்டே போகலாம். இப்போ நெவர் லைவ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிஷா அண்ட் ஈத்தன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நியூ மேரிட் கப்பிள். ஸோ அவங்க வந்து ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் வெளியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஹண்டிங்காக போவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து மாட்டிப்பாங்க. அவங்களால வந்து அந்த வீட்டில் போய் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ஸிங் சைக்காட்ரிஸ்டோடது. பட் வந்து அவங்க நிறைய நாவல்லாம் எழுதி வெல் நோன் ஆத்தராக வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இந்த புக்கு வந்து ஆக்சுவலாக த்ரில்லர் ஜான்ரா தான். பட் சம் பார்ட் ஆஃப் த புக்கில் வந்து இது வந்து ரொம்ப ஹாண்டடாக இருக்கும். அந்த ஸ்கேரி வைப்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து வரும். இதில் வந்து ஒன்று வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒருத்தங்களை வந்து எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும், இப்போ வந்து உங்களை வந்து எனக்கு எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும், இல்லை என்ன வந்து உங்களுக்கு எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும், என்னோட டார்க் சைடு எல்லாம் வந்து எனக்குள்ள வந்து ஒரு டார்க் சைடு இருக்கும் இல்லையா, அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த டார்க் சைடு வந்து இருக்கும். அது வந்து அவங்க வந்து வெளியே காமிக்க மாட்டாங்க. அப்படி வெளியே காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மற்றவங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. இப்போதான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த புக் வந்து வாங்கி படிக்கலாம். அடுத்து வந்து எர்த்லிங் பை சயாகா முராடா. இது வந்து என்கிட்ட ஃபிசிக்கல் காப்பி இல்லை, நான் வந்து இ புக்கில் தான் படித்தேன். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். இந்த புக்ல வந்து நட்சுகி அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்மளோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட். இவங்க நமக்கு சின்ன வயசுல வந்து நிறைய ஃபேண்டசி வந்து இருக்கும் இல்லையா. ஸோ சில பேருக்கு வந்து நாம தான் வந்து நார்னியா, இல்லை நாம தான் வந்து சூப்பர் ஹீரோஸ், அந்த மாதிரி சில ஃபேண்டசிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் வந்து சின்ன வயசுல வந்து அவங்க வந்து ஒரு ஏலியன் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி இருக்கும். அதுவே எப்படி வந்து அவங்களோட லேட்டர் லைஃப்ல வந்து அவங்கள மாத்துது, அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த புக். இந்த புக்ல ஸ்டார்டிங்ல வந்து நிறைய சொசைட்டியை பற்றி பேசியிருந்தாலும், இது வந்து போக போக லாஸ்ட் எல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு. இது நான் வந்து ஒரே சிட்டிங்கில் ஒரே நாளில் வந்து படித்து முடித்தேன். அதுவும் காலையில் ஆரம்பித்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே படித்து முடித்தேன். இது வந்து என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பேசிக்காக என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நட்சுகி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நிறையா வந்து ட்ராமா வந்து நடந்திருக்கும். அவங்க வீட்டில் வந்து அவங்க அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள மட்டும்தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துப்பாங்க, இவங்களை வந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு டீச்சர் வந்து இவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து இவங்களதான் வந்து திட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து எவ்வளவு பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மெட்டஃபரிக்கலா இவங்க அந்த சோசியல் லைஃப், நம்மளோட சொசைட்டியை வந்து ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து அவங்க தப்பிக்கணும், ஏலினேட். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த சோஷியல் லைஃப், அந்த சொசைட்டி பற்றி பேசுவாங்க. செகண்டில் வந்து ரொம்ப வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி நம்ம சொசைட்டிக்கு வந்து சிங்க் ஆகாமல் அவங்க நம்ம சொசைட்டியை விட்டு அந்த வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த புக்கு. இது வந்து ஃபைனலாக வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஒருத்தங்களை வந்து நீங்கள் வந்து மென்டலாக ட்ரீட் பண்ணாமல், இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டிய கேர்லாம் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட லைஃப் வந்து எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஹாண்டிங்காக வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த புக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காஃப்கா அண்ட் த ஷோர் பை முரகாமி. ஸோ இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி நிறையா பேசிட்டேன். நம்ம சேனலில் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இருக்குது. நம்ம சேனலில் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். நான் லிங்க் வந்து இங்கே ஒன்று வந்து நான் கொடுக்குறேன். இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்க.
நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த புக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Then She Was Gone by லீசா ஜுவல். ஓகே, இந்த புக்கும் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஆனா வந்து நிறைய எமோஷனல் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். லாரல் மார்க் அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்மளோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்களோட குழந்தை வந்து இலி அப்படிங்கிறவங்க வந்து 15 வயசுலேயே வந்து தொலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து லைஃப்ல வந்து மூவ் ஆன் பண்ணவே முடியாது. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, வேனிஷே ஆயிடுவாங்க. அது எந்த அப்டேட்டும் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணோட ரிமைன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சரி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளாய்ட் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஃபாதரை வந்து இவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 இயர்ஸ்ல வந்து இவங்க டிவோர்ஸ் ஆகிடும். அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணையும் பையனையும் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்தே இவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அவங்க லைஃப் வந்து எப்படிலாம் வந்து மாறுது அப்படிங்கிறது தான் வந்து அந்த எலிக்கு வந்து என்னாச்சு அப்படிங்கிறது தான் மெயின். அது கூட அவங்களோட ஃபேமிலி கனெக்ஷன், அதுக்கப்புறம் அவங்க கிரிஃப் வந்து எப்படிலாம் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து த்ரில்லரா இல்லாம கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த புக் வந்து நீங்க படிக்கலாம். பட் எனக்கு வந்து இதுல பிடிக்காதது வந்து கிளைமேக்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்ல வந்து இந்த எண்டிங் வந்து நிஜமாவே பிடிக்கல. இதோட இன்னொரு மைனஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னா சில சாப்டர் வந்து ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஸ்பீடானா கொஞ்சம் சீக்கிரம் படிக்கிற மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் சில பார்ட் ஆஃப் த புக் வந்து ரொம்ப ஸ்லோவா போகும். இப்போ கிராஃப் வந்து இப்படி வந்து இதா போகாம இப்படி 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 போச்சு. ஸோ அது மட்டும் தான் இந்த புக்ல வந்து ஒரு நெகட்டிவ். அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரிமோனிஷன் பை பனானா யோஷிமோட்டோ அப்படிங்கிற புக் வந்து படிச்சேன். இதுவும் வந்து எங்கிட்ட பிசிக்கல் காப்பி இல்லை. இதுவும் வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ இருக்கு, அதை ஆட் பண்றேன். அதையும் வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லோ ஃபேஸ் பை ரெபேக்கா கே குனாஃப். ஸோ நேம் வந்து கண்டிப்பா வந்து தப்பா தான் இருக்கும். பட் இந்த புக் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினேன். புக் டாக்ல வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸான புக். நீங்க வந்து நிறைய பேர் இந்த புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். இந்த புக்ல வந்து நிறைய பேசியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்கோட ஆத்தர் வந்து எப்படி வந்து டக்குன்னு ஃபேமஸ் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்ஸ், அந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பொலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ரேசிசம், இதை பற்றிலாம் வந்து நிறைய பேசியிருப்பாங்க. இது வந்து நிஜமாவே வந்து நல்ல புக்கு தான். நிறைய பேர் நல்லா படிக்க வேண்டிய புக் இது. இதோட ஸ்டோரி வந்து ஜூன் ஹெவார்ட் அப்படிங்கிறவங்களை சுற்றி தான் வந்து நடக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ரைட்டர். அவங்க வந்து ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக் வந்து நல்லா ஓடி இருக்காது. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அத்தினா லியோ அப்படிங்கிறவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து 3 வருஷத்துலேயே 3 புக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பாப்புலர் ஆத்தராக இருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்களோட புக்கை வந்து அவங்க வந்து மேனுஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேனுஸ்கிரிப்டை வந்து இவங்க எடுத்து இது வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து பாப்புலர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த பாப்புலரே வந்து எப்படி வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது, அதே மாதிரி சோஷியல் மீடியா வந்து ஒருத்தவங்களை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ரேசிசம், இது வந்து ஒரு சைனீஸ் லேபர் பத்தி பேசியிருப்பாங்க இந்த புக்ல. ஸோ ஒரு ஏஷியன், அவங்க வந்து ஒரு ஏஷியன் விமனா இருப்பாங்க, இவங்க வந்து ஒரு ஒயிட்டா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து எப்படி சைனீஸை பத்தி எழுதலாம் அப்படிங்கிற டிபேட்டு, அதுக்கப்புறம் ஒரு அதை சுத்தி வர ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. ஓகே, ஃபைனல் புக். இது வந்து ஃபைனல் புக் இல்லை, இதுதான் வந்து எங்கள் ஃபிசிக்கல் காப்பியில் இருக்கிற ஃபைனல் புக். உங்ககிட்ட வந்து ஒரு 24 ஹார்ஸ்க்கு முன்னாடி, நீங்கள் இறக்கிறதுக்கு 24 ஹார்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இறந்துருவீங்க, இன்னைக்கு வந்து இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜான்ரா தான் வந்து இந்த புக்கு. தே போத் டை அட் த எண்ட் பை ஆடம் சில்விரா. ஓகே, இந்த புக்கில் வந்து மேட்டோ அண்ட் ரூஃபஸ் அப்படிங்கிற 2 கேரக்டர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து அந்த நாளில் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கால் வரும். மேட்டோ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பயந்த இன்ட்ரோவர்ட், அதே மாதிரி ரூஃபஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ இவங்க 2 பேரும் வந்து லாஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ல வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு அந்த டேவை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து பேசிக்கா இந்த புக்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க தே போத் டை அட் த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லாஸ்ட்ல வந்து 2 பேருமே வந்து இறந்துருவாங்க. பட் அந்த ஒன் டேல வந்து என்னெல்லாம் நடக்குது, அவங்க லைஃப்ல வந்து என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இந்த புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 350 பேஜஸ் தான். ஆனா இந்த புக்கு வந்து படிச்சு முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த புக்கு வந்து லைட்டா கொஞ்சம் வந்து போரிங்கா இருந்துச்சு எனக்கு. பட்
படிக்கிறவங்களுக்கு மேபி எப்படி இருந்துச்சு, இல்லை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. ஃபைனல் புக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எ பர்ஃபெக்ட் டே டு பி அலோன் பை நானா அயோமா அப்படிங்கிற புக்கு தான். ஸோ இந்த புக் வந்து என்கிட்ட ஃபிசிக்கல் காப்பி இல்லை, நான் வந்து இ புக்கில் தான் படித்தேன். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர். இதில் வந்து சயாக்கோ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லேட் டீனேஜ் பொண்ணு. ஸோ அவங்க வந்து டோக்கியோவில் வந்து தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அப்போ வந்து 76 இயர்ஸில் இருக்கிற சக்குராய் அப்படிங்கிறவங்க வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஏஜ் கேப், அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட டெவலப் பண்ணிக்கிறாங்க, அவங்க லைஃப்பை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த புக்கில் தான் நான் வந்து இந்த மந்த் வந்து படித்தேன். ஸோ இந்த புக்கில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த புக்கை நம்ம படிக்கணும் அப்படின்னு எந்த புக் இருக்கோ அந்த புக்கை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.